இன்றைய நம்ம பாடத்தலைப்பு வந்து மழைப்பொழிவு மற்றும் அதன் அளவீடு, அதாவது ரெயின்ஃபால் அண்ட் இட்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் முன்னோட்டமாக நம்ம பூமியில் வந்து நீரினுடைய முக்கிய ஆதாரம் வந்து மழை. சரிங்களா? அது எந்த துருவ பகுதியாக இருந்தாலும் சரி, ஸோ விவசாயம் மட்டுமல்ல, மற்ற மனிதனுடைய ஆதாரத்தை, அதாவது மனித வாழ்க்கையின் ஆதாரமே வந்து மழை நீர் தான். ஸோ அதனுடைய தன்மை, அப்புறம் நம்ம இந்திய அளவில் வந்து என்னென்ன பருவநிலைகளில் வந்து மழை கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த மழை அளவு வந்து எப்படி நம்ம அளக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில அறிவியல் சார்ந்த குறியீடுகள், அதாவது சராசரி மழை அளவு எப்படி அளக்கிறது அல்லது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்திய அளவில் வந்து நிறைய வானிலை ஆய்வு மையங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த ஆய்வு மையங்களில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மழை அளக்கக்கூடிய முதன்மை, அதாவது மழை அளவுமானி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு நடைமுறை சிக்கல் வரும்போது அந்த மழை விட்டு போன அப்படின்னு சொல்லலாம், அந்த விட்டு போன மழை அளவு வந்து எப்படி நாம் வந்து அளவிட முடியும், எந்தெந்த வகையில் வந்து அளவிட முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் முன்னோட்டமாக மழை அப்படிங்கிறது நம்ம இயற்கையினோட ஆதாரம். அது வந்து முக்கியமாக வந்து 4 வகைப்படுத்துறாங்க. முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மழை, அதாவது கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மலைச்சாரல் மழை, அதுக்கப்புறம் சூறாவளி மழை, கடைசியாக வந்து இடியுடன் கூடிய மழை. காற்றழுத்த மழை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கன்வெக்டிவ், மலைச்சாரல் மழைங்கிறது டோப்போகிராபிக்கல், அதுக்கப்புறம் சூறாவளி அப்படிங்கிறது சைக்ளோன், இடியுடன் கூடிய மழை அப்படிங்கிறது வந்து தண்டர்ஸ்டார்ம் அப்படின்னு வகைப்படுத்துறோம். சரிங்களா? ஸோ இதில் இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து பருவநிலை அல்லது சீசன் அப்படிங்கிறது வந்து நம்ம மழை பெய்யக்கூடிய காலத்தை பொறுத்து தான் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். சரிங்களா? அதில் இந்த மழை, அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டும் கிடைக்கக்கூடிய மழை வந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது குறுகிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குறைந்தது 4 மாதங்கள்ல, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாசத்துல மட்டுமே வந்து நம்ம பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவம், அதை நம்ம என்னங்க பின்னாடி பார்ப்போம். இந்த 4 மாதங்கள்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட இந்திய கண்டத்துல வந்து 75-80% வந்து மழை கிடைக்குது. அதுவும் குறிப்பா வந்து 3-4 மாசத்துல, அதாவது ஜூன் டு செப்டம்பர் மாசம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி மழை வந்து கிடைக்குது. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் மழை பெய்யக்கூடிய அந்த பருவநிலை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து மாறுபடும். குறிப்பா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து அதனுடைய வேரியேஷன், அதாவது ரெயின்ஃபால் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதுல பெரும்பான்மையான வந்து நான் சொன்ன மாதிரி வந்து 4 மாதத்துல வந்து மழை பெய்யுது. சில மீதமுள்ள காலங்கள்ல 12 மாதத்துல மீதி உள்ளது பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில நிலவக்கூடிய ஒரு அதாவது சூழ்நிலையை பொறுத்து வந்து மழை அளவு வந்து மாறுபடும். சரிங்களா? இதுல முதல்ல வந்து மழையினுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா கன்வெக்டிவ் ரெயின்ஃபால், அதாவது மழையினுடைய ஆதாரம் எப்படி வந்து பூமிக்கு நீர் ஆதாரம் வந்து மழையோ, அதே மாதிரி மழையினுடைய ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் உள்ள காற்றினுடைய ஈரப்பதம், அதுதான் வந்து முதன்மை. சரிங்களா? ஸோ வளிமண்டலத்துல வந்து காற்றின் வந்து ஈரப்பதம், அது ஏற்கனவே நம்ம போன வகுப்புல பார்த்தோம். சரிங்களா? அந்த இயற்கை நீர் சுழற்சியில வந்து நீராவி போக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த நீராவி போக்கு தான் வந்து அந்த நீர் சுழற்சியில வந்து முக்கியமான அங்கம். அதுதான் வந்து மழைக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம். அடிப்படை ஆதாரம் வந்து மழை உருவாகுவதற்கும் மழை பெய்வதற்கும் வந்து அடிப்படை ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவி போக்கு. நீராவி போக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து ஒன்று தரை வழியில இருந்து நடக்கலாம், அல்லது மரம் செடியோட, அதாவது கிரீன் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்பரப்புல வந்து நடக்கலாம். அதுதான் வந்து நீராவி போக்கு. ஸோ வளிமண்டலத்துக்கு வந்து எப்படி காற்றுல ஈரப்பதம் கூடுது அப்படின்னா வந்து நம்ம தரைப்பகுதியில வந்து நிலப்பகுதியில இருந்து இருக்கிற நீர் வந்து ஆவியாகி போய் மேல வந்து வளிமண்டலத்துல வந்து போய் சேருது. அதுதான் வந்து வளிமண்டலத்துல வந்து ஈரப்பதத்தை கொடுக்குது. ஸோ இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்ட் ஏர்னு சொல்லக்கூடிய அந்த காற்று
அதாவது ஈரந்தாங்கி அந்த காற்று தான் வந்து குளிர்ச்சி அடைந்து மறுபடியும் வந்து நிலப்பரப்பை வந்து மழையா வந்து சேருது. இதுதான் அடிப்படை. சரிங்களா? இதுல முதல் வகை வந்து கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்றழுத்த மழை. காற்று அழுத்தம்ங்கிறது என்னன்னா, அதாவது வளிமண்டலத்துல வந்து காற்றுல வந்து ஒரு ப்ரெஷர், லோ ப்ரெஷர் உருவாகுது. சரிங்களா? அது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சி பிற காரணியின் அடிப்படையில் மழையின் திணிவுத்தன்மை, ஒளி மழை முதல் இடியுடன் கூடிய மழை பெய்கிறது. இதுதான் வந்து இதனுடைய சிறப்பம்சம். கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது என்னன்னா, காற்றழுத்துல வந்து ஒரு மாறுபாடு, ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது வந்து அது வந்து காற்றுல ஈரப்பதம் வந்து சுருங்கி மழை துளியா வந்து பூமியை வந்து அடைகிறது. சரிங்களா? இதுல இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதோட சிறப்பு அம்சம்னு பார்த்து ரெண்டாவது வந்து பார்த்து, அதாவது நிலப்பரப்புல வந்து முழுவதுமா வந்து இந்த மழை வந்து பெய்யுது. ஒரு குறிப்பிட்ட இதுல தான் வந்து பெய்யுது. அதுலயும் வந்து மத்திய ரேகை பகுதியில தான் வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய மத்திய பகுதியில மட்டும்தான் வந்து இந்த மழை வந்து அதிகமா பெய்யுது. ஏன் அப்படின்னா, பூமியில வந்து மத்திய ரேகை பகுதி தான் வந்து வெப்பம் அதிகமா, டிராபிக்கல் ரீஜன் அப்படி சொல்லுங்க. அந்த வெப்பம் மண்டலம் வந்து வெப்பம் சூரிய ஒளினால வெப்பம் அதிகமாகும் போது, நிலப்பரப்புல வெப்பம் அதிகமாகும் போது ஆவிப்போக்கு வந்து நிறைய நடக்குது. ஸோ அங்கதான் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த பகுதியில வந்து மழை வந்து குளிர்ச்சி அடைந்து வந்து மறுபூமி அடைகிறது. அதனாலதான் இதை வந்து கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான். அந்த பகுதியில வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா, அதாவது வளிமண்டலத்துல வந்து காற்றுங்கிறது வந்து குளிர்ச்சி அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு காற்று வேகம் வந்து கிட்டத்தட்ட மணிக்கு வந்து 150 கிலோமீட்டர் வேகத்துல வீசுது. சரிங்களா? அப்படி வீசும் போதுதான் வந்து நாம வந்து மழைத்துளி வந்து சில நேரம் வந்து பார்த்தோம்னா மலை கற்கள் அப்படின்னு சொல்றோம், ஹெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பனிக்கட்டி மழைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மலை கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து எப்பெல்லாம் வந்து காற்றினுடைய ஈரப்பதம் வந்து அல்லது வெப்பம் அதிகமாகி வந்து காற்றினுடைய வேகம் கூடுதோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து ஹெயில் ஸ்டாம் வந்து உருவாகும். சரியா? இதுதான் வந்து முதல் மழையின் வகை, அதாவது கன்வெக்டிவ் ரெயின்ஃபால். சரிங்களா? அதுக்கடுத்து இரண்டாவது மழை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரோகிராபிக் ரெயின்ஃபால், மலைச்சாரல் மழை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நிலப்பரப்புல வந்து நீர்நிலை இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு, நிலப்பரப்புல வந்து மலை தொடர்கள் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? சோ எப்பெல்லாம் வந்து இந்த மலை தொடர்கள் மேல வந்து இந்த ஈரப்பதமான காற்றுக்கு வந்து ஈரப்பதமான காற்று போய் மோதுதோ அப்போ வந்து அந்த மலை, அதாவது காற்று வந்து என்னன்னா வளிமண்டலத்தை நோக்கி மேல் நோக்கி நகரும். சரிங்களா? ஒண்ணும் இல்லை, அதாவது காற்றுங்கிறது வந்து மெதுவா அப்படியே வந்து வேகமா வீசிட்டே இருக்கு, குளிர்ந்த காற்று. அது வந்து ஒரு பேரியர், அதாவது ஒரு தடுப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம மலை. சரிங்களா? அந்த மலைத்தொடர்கள் மேல மோதுவதன் மூலமாக வந்து அந்த காற்று ஆனது மேல போய் அதன் மூலமா வந்து ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டு அது மலைச்சாரலாம் வந்து பெய்யுது. இதுதான் வந்து ஓரோகிராபிக் ரெயின்ஃபால் அல்லது மலைச்சாரல் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இதுல வந்து ரெண்டு வகைப்படுத்துறோம். காற்று வீசும் தரம், திசை, காற்று வீசும் பக்கம் அப்படின்னு. அது வந்து விண்ட்வர்ட் டைரக்ஷன் அல்லது சைடு அப்படின்னு சொல்லலாம். எந்த பகுதியிலிருந்து காற்று வீசுதோ அல்லது எந்த பகுதியிலிருந்து காற்று வருதோ அது விண்ட்வர்ட் டைரக்ஷன். அப்புறம் மலை மேல மோதி எந்த பக்கமா மறுபடியும் திரும்புதோ அது வந்து லீவர்ட் டைரக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுல ரெண்டு டைரக்ஷன். இது ஏன் ரெண்டு டைரக்ஷன் வரணும்னா, மலை, அதாவது காற்று வந்து எந்த பகுதியில இருந்து வந்து மலை மேல மோதுறதோ, அதாவது விண்ட்வர்ட் டைரக்ஷன், அந்த பகுதியெல்லாம் வந்து அதிகமான மழை இருக்கும். ஆப்போசிட்ல உள்ள அல்லது எதிர்ப்பு உள்ள அந்த லீவர்டு டைரக்ஷன் சொல்லக்கூடிய அந்த பகுதியில வந்து அது வந்து என்ன சொல்றது, நம்ம லீவர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு தடுப்பு பகுதின்னு சொல்லலாம், ஒரு ஷேடோ அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில வந்து மழை வந்து குறைவா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி மழை வந்து நம்ம இந்திய நாட்டுல வந்து எங்க அதிகமா பெய்யுது அப்படின்னா, குறிப்பா வந்து இமயமலை பகுதியில. ஏன்னா அங்கதான் வந்து குளிர்ச்சியான மலைகள் இருக்கு. அந்த பகுதியில போய் இமயமலை பகுதியில வந்து அடிவாரத்துல இருந்து போய் இந்த காற்று மோதும் போது வந்து அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதி. சரிங்களா? அந்த பகுதியில வந்து மலைகள் அதிகமா இருக்கு. அந்த பகுதியில வந்து காற்று வந்து ஒரு வேகமா போய் மோதி அதன் மூலமா வந்து குளிர்ச்சி ஏற்படும் போது அந்த பகுதியிலும் வந்து மழை பெய்யுது. இதுல வந்து இந்த டைரக்ஷன், இந்த ஒரு சின்ன படத்துல வந்து சொல்லியிருக்கோம், ரீஜன்ஸ் ஆஃப் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு. இப்ப வந்து இந்த பக்கம் பாருங்க, இடது பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பகுதி. இந்த கடல் பகுதியில வந்து உள்ள நிலப்பகுதிகள் நுழையக்கூடிய காற்றுகள் வந்து மழை இல்லை அப்படின்னா வந்து அது வாட்டில போயிட்டே இருக்குங்க. ஆனா மழை இருக்கிறதுனால வந்து அது வந்து அதனோட வேகம் தடுக்கப்பட்டு காற்று வந்து மேல் நோக்கி செல்லும் போது, வளிமண்டலத்துக்கு மேல் நோக்கி திருப்பப்படும் போது அங்க வந்து குளிர்ச்சி ஏற்பட்டு மறுபடியும் அதே பகுதியில வந்து மழையா கொடுக்கும். அதே இந்த பக்கம் பாருங்க, லீவர்ட் டைரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கோம், மழைக்கு எதிர்ப்புறம். அந்த பக்கம் வந்து அதிகமா வந்து மழை பெய்வதில்லை. சரிங்களா? சோ காற்று மோதும் பக்கம் அது வந்து விண்ட்வர்ட் டைரக்ஷன், காற்று மோதா பக்கம் அப்படிங்க வந்து லீவர்ட் டைரக்ஷன். சரிங்களா?
இது இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுக்கடுத்து 3வது வகை வந்து பாத்தீங்கன்னா சூறாவளி மழை, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சரிங்களா? இப்ப நாம அடிக்கடி வந்து இப்ப நாம சமீபத்துல சமீபம்னு சொல்ல முடியாது, குறிப்பா வந்து ஒரு 3-4 வருஷம், அதாவது இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அதுல வந்து பொதுவான மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன் என்னைய பொறுத்த மட்டும். ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து அதாவது தமிழ்நாட்டை அந்த மழை வகையை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு முக்கியமா பெய்யக்கூடிய மழை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. சரிங்களா? இந்த வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுதோ, அதாவது தெற்க வந்து இந்திய சமுத்திரம் இருக்கு, மேற்கு வந்து அரபிக்கடல் இருக்கு, கிழக்கு பக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்கு. சரிங்களா? இந்த 3 கடலும் சந்திக்கிற அந்த சங்கமத்துல தான் வந்து நம்ம தென்கோடி பகுதியில இருக்கிறோம். சரிங்களா? சோ இங்க வந்து எப்பெல்லாம் வந்து குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகுதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு மழை கிடைப்பது வந்து அது வந்து சாதாரண விஷயம் தான். சரிங்களா? வடகிழக்கு பருவமழை வந்து கடல்ல வந்து எப்ப காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதோ அப்பதான் வந்து நம்ம பகுதிக்கு வந்து மழை கிடைக்கும். இது வந்து சாதாரணதுதான். இதைத்தான் வடகிழக்கு பருவமழைன்னு வச்சிருக்கிறோம், வகுத்து வச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அது அவேர்னஸ் அப்படின்னு சொல்ற 2 வகையிலும் எடுத்துக்கலாம். அதாவது மீடியா ஒரு பக்கம் வந்து அதை வந்து ஒரு ஊதி பெருசாக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பருங்கிறது வந்து நம்ம மழைக்காலம். மழைக்காலத்துல வந்து அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை வந்து வடகிழக்கு அதனோட அடிப்படை தன்மை அப்படின்னு வந்து எப்பெல்லாம் வந்து கடல்ல வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுதோ அதுதான் வந்து மழையா வந்து நம்ம நிலப்பரப்பை வந்து சேருது. ஆனா இதை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை வந்து ஒரு பெரிய அளவுல ஊதி இது பண்றாங்களோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? சோ அந்த வகையில வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது சூறாவளி குறைந்த காற்றழுத்த பகுதியை குறிக்கும். அதான் வந்து அடிப்படை. இதை சுற்றியுள்ள காற்றின் மூலம் உருவாகுது. அதாவது ஒரு சூறாவளி வந்து உருவாகுது எப்பெல்லாம் குறைந்த காற்றழுத்த மண்டலம் தாழ்வு மண்டலம் உருவாகுதோ அதை வந்து சுத்தி வந்து ஒரு காற்றழுத்த ஒரு சூறாவளி உருவாகுது. அதன் மூலம் அது மேல் நோக்கி செல்லும் போது மறுபடியும் குளிர்ச்சி அடைந்து வந்து அந்த பகுதியில் வந்து மழையா வந்து பெய்யுது. இதுதான் வந்து சூறாவளி மழை, சைக்ளோனிக் ரெயில் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ரைட். இதுல வந்து 2 வகைப்படுத்துறாங்க. மண்டல சூறாவளினா டிராபிக்கல் சைக்ளோன். அதாவது விஞ்ஞான பூர்வமா வந்து 5-10 டிகிரி இதுல வந்து நிலநடுக்கோட்டு பக்கத்துல உள்ள பகுதியில வந்து உருவாகி அந்த பகுதியில வந்து சமுத்திரத்துல உருவாகி நிலப்பரப்புல வந்து பலனம் அடைகிறது. அதாவது மழையா பெய்யறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வந்து பெனிஃபிஷியல், அதாவது அதிக பயன்பெறுற ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா கடல் மட்டம் தான். அது வந்து வலுவுல இருந்து நிலப்பகுதியை வந்து சேரும் போதுதான் வந்து நமக்கு வந்து ஓரளவு மழை கிடைக்குது. எப்பெல்லாம் வந்து இந்த சைக்ளோனிக் எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும், டிராபிக்கல் சைக்ளோன், அப்போ வந்து கண்டிப்பா வந்து நிறைய வந்து மழை பெய்யுது. நிறைய இல்ல, கனமழை பெய்யுது, வெள்ளம் ஏற்படுறது, அதனால உயிர் சேதமும் வந்து ஏற்படுது. இதுதான் வந்து டிராபிக்கல் சைக்ளோன் அதனுடைய தன்மை. அதுக்கு அடுத்து 2வது வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். அதாவது இந்த துருவ பகுதியில, அதாவது மத்திய பகுதியை தாண்டி 2 பக்கம் உள்ள வட துருவம் தென் துருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில உருவாகக்கூடிய இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்றது. மண்டலத்துக்கு வெளியே நடுவனாகிறாங்கன்னா டிராபிக்கல் தாண்டி, சரிங்களா, ஒரு மிதமான காற்று இது பண்ணும்போது வந்து அங்க வந்து மழை பெய்யுது. இந்த படத்துல வந்து குறிச்சிருக்கோம். கடல் மட்டத்துல வந்து எப்ப வந்து ஒரு இது உருவாகுதோ அப்ப வந்து காற்றழுத்த தாழ்வு அது வந்து சைக்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகி மேல் நோக்கி நகருது. மேல வந்து நம்ம வளிமண்டலத்துல வந்து ஈரப்பதமான காற்று இருக்கு. அப்ப அதனோட மோதும் போது வந்து அது வந்து குளிர்ச்சி அடைந்து வந்து மழையா பெய்யுது அப்படின்னு தான் வந்து படத்துல சொல்லியிருக்கோம். சரிங்களா? இது 3வது வகை சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது. 4வது வந்து தண்டர்ஸ்டார்ம்ஸ். ஓகே, மிக கனமான மழை அப்படின்னு சொல்லுது தண்டர்ஸ்டார்ம். இப்ப நாம வந்து இந்தியாவில வந்து இதை தண்டர்ஸ்டார்ம்னு சொல்றோம். வடகிழக்கு ஈஸ்டர்ன் ஆசியா நாடுகளை வந்து டைப்பூன் சொல்றோம். அமெரிக்க நாடுல வந்து அதை வந்து ஹரிக்கேன் அப்படின்னு சொல்றோம். சரியா? நம்மளை பொறுத்த மட்டும் வந்து இது வந்து தண்டர்ஸ்டார்ம் அப்படின்னா என்ன, கடலிலிருந்து நிலப்பகுதிக்கு சென்று காற்றை உயர்த்தி கனமழை. அதாவது என்ன, கடல்ல இருந்து வரக்கூடிய மிக வேகமான காற்று வந்து அந்த காற்று வந்து இதுல கொஞ்சம் குறிப்பா கவனிக்கணும். எப்போ வந்து நீர்மட்டம், அதாவது கடல் பகுதியில இருந்து நில பகுதிக்கு வந்து காற்று நகலும் அல்லது நோக்கி வரும் அப்படின்னா எப்பெல்லாம் வந்து நிலப்பரப்புல வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகி, சரிங்களா, அதிகமான சூரிய வெளிச்சம், அதிகமான வெப்பநிலை உருவாகி வந்து ஒரு ஒரு குறைந்த காற்று மேல் நோக்கி சாடுறதோ அதுதான் வந்து சைக்ளோனா ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறது வந்து எப்போ வந்து நம்மளோட நிலப்பரப்புல வந்து காற்றுனுடைய இது வந்து குறையுதோ அப்போ வந்து கடல் பகுதியில வந்து காற்று வந்து உள்நோக்கி நகரும், நிலப்பரப்பை நோக்கி நகரும். அதன் மூலமா வரக்கூடியதான் வந்து தண்டர்ஸ்டார்ம். சரிங்களா? சோ பூமிக்கு அருகான இந்த காற்று பரிணாமங்கள் மற்றும் மேலும் உயர்ந்து நெருங்கிய நிலப்பரப்பில் ஏற்பட்டு மழை பெய்கிறது. சரி, இன்டென்சிட்டி ஆகுது அப்படிங்கிறது. இந்த மழையை பொறுத்த மட்டும் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னா வந்து மிக குறுகிய காலத்துல குறுகிய
பகுதியில மட்டும்தான் வந்து மழை கிடைக்கும். இது எல்லா பகுதியிலுமே வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால் மாதிரி வந்து சரிங்களா எல்லா பகுதியிலும் மழை வந்து கனமான மழை கிடைக்குமா அப்படின்னா மிக குறுகிய காலத்துல குறுகிய நிலப்பரப்புல வந்து எங்கெல்லாம் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதோ அங்கு வந்து மிக கனமான மழை பெய்யக்கூடும். இதுதான் வந்து 4வது வகை. சரிங்களா. அதுக்கு அடுத்து நாம பார்க்கக்கூடிய வந்து மழையும் சிறப்பு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அல்லது இப்படி சொல்லலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். மழையின் சிறப்பாங்க அதாவது மழையினுடைய தன்மை வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படிங்களா. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மழையின் இயற்பியல் தன்மை பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் வந்து அதாவது மழை துளியினுடைய சைஸ் எப்படி இருக்கும், எப்பெல்லாம் வந்து அது இன்டென்சிவ் ஆகுது, எப்போ வந்து தீவிரமடையுது அப்படிங்கிறது தான் வந்து இயற்பியல் பண்பு. ஸோ இது சாதாரண பார்த்தீங்கன்னா மழை துளியின வடிவம் வந்து மழை ரெயின் டாப்லெட் சைஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட அதோட சைஸ் வந்து 9 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கும். எந்த வடிவத்தில் இருக்குன்னா டியர் ட்ராப் அதாவது கண்ணீர் துளி மாதிரி வந்து மழை வந்து துளியா பெய்யுது. அதுக்கப்புறம் மழையின் தீவிரம் அப்படிங்கிறது வந்து இன்டென்சிட்டி, நீளம் அப்படிங்கிறது வந்து மழை பெய்யக்கூடிய காலம், பரப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஏரியாவில் வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறது தான். சரிங்களா. இன்டென்சிட்டி அதை இப்படி சொல்லலாம் குவான்டிட்டி இன்டென்சிட்டி அண்ட் த ஏரியா. இது மூணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்கூடும். அதுதான் வந்து வடகிழக்கு பருவமழை. நல்லா கவனிக்கணும். இந்திய அளவில் வந்து மழைக்காலம் பருவமழை அப்படிங்கிறது ஒண்ணுதான், அது வந்து தென்மேற்கு பருவமழை தான். ஆனால் நாம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழையில கொஞ்சம் மழை கிடைக்குது, 25-30% வந்து மழை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நமக்கு அதிகமா மழை பெய்யக்கூடிய காலம் பருவமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ங்கிறது சவுத் வெஸ்ட் மான்சூன், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இந்தியாவை பொறுத்த மட்டும் மழை என்பது ஒரே இதுதான். நாம பெறக்கூடிய அதாவது தமிழகத்துல கிடைக்கக்கூடிய மழை அதுக்கு பேர் வந்து பின் பருவ மழை அப்படின்னு தான் வந்து வகைப்படுத்துறாங்க, கிளாசிஃபை பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் வடகிழக்கு பருவமழை வந்து ஒரு மழையா வந்து அவங்க வந்து குறிப்பிடுறது இல்லை அல்லது வகைப்படுத்துறது இல்லை. சரிங்களா. ரைட். இப்போ வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வானிலை மேகமூட்டம்னா எப்போ வந்து அப்படின்னா எப்போ வந்து தென்மேற்கு பருவமழை இன்டென்சிவ் ஆகுதோ அப்போ வந்து அந்த செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்டத்தட்ட 4 மாசம் வந்து கண்டிப்பா வந்து மழை வானிலை வந்து அதாவது மேகமூட்டத்துல இருக்கும். இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியேஷன் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்கோடியில வந்து இந்திய பெருங்கடல், கிழக்கு வந்து வங்காள விரிகுடா, மேற்க வந்து அரபிக்கடல், இதுதான் இருக்குது. இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை வந்து எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா வந்து கோடி இருக்குங்களா இந்திய பெருங்கடல்ல இருந்து அந்த காற்று இப்படி மோதி 2 பக்கம் திரும்பி அது வந்து மறுபடியும் வந்து பே ஆஃப் பெங்கால் வழியா வந்து போகுது. இன்னொரு பகுதி பிரிஞ்சு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல இருந்து வந்து இதுதான் இன்டென்சிவ் ஆகுது. இதுல நமக்கு ஏன் வந்து இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு ஏன் வந்து தென்மேற்கு பருவ காலத்துல வந்து தென்மேற்கு பருவம் அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் வந்து மழை கிடைக்குது அப்படின்னா இந்த கேரளாவை நம்ம பிரிக்கக்கூடியது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த காற்று வந்து அதாவது அரபிக்கடல்ல இருந்து அந்த காற்று மோதி வர்ற காற்று வந்து நமக்கும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கனால வந்து அது ஒரு பேரியரா இருக்கு. ஸோ நம்ம அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஷேடோ ரீஜன் நிழல் பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம், லீவர் டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. அதனாலதான் வந்து இங்க ஆரம்பிக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை எம்ப ஆனீங்கன்னா மே கடைசி அல்லது ஜூன் மொத வாரம்னு கூட சொல்றது. ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் அதுதான் வந்து மழை ஆரம்பிக்கக்கூடிய காலம். அப்படி ஆரம்பிச்சு வந்து கேரளாவில் ஆரம்பிச்சு அதாவது எங்க ஆரம்பிக்குன்னா கொச்சின்ல ஆரம்பிக்குதுங்க. கொச்சின்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து மேல் நோக்கி நகர்ந்து இந்த இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வரைபடத்தை வந்து மேல் நோக்கி அப்படின்னு நீங்க குறிச்சிட்டீங்கன்னா அப்படியே இன்டென்சிவ் ஆகி போய் ஒரு பகுதி வந்து எங்க போகுது அப்படின்னா அடிவாரத்துக்கு வந்து போகுது. அங்க போய் மோதி மறுபடியும் திரும்பும். அதே இது பே ஆஃப் பெங்கால் வழியா போறது வந்து இந்த பகுதி வந்து குறிப்பா அதுல இந்த பகுதியில போகக்கூடிய பகுதி வந்து அசாம் இருக்கு இல்லைங்களா, கிழக்கு மாகாணங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில வந்து மழை வந்து அதிகமா பெய்யுது. சரிங்களா. அதுக்கப்புறம் மேற்கு பகுதியில் இந்த பிரிஞ்சு போகக்கூடிய அந்த காற்று வந்து மறுபடியும் இமயமலையில வந்து இப்படியே சொல்லலாம் இமயமலையை மோதி அடிவாரத்துல வந்து ஒரு கனமான மழை பெஞ்சு மறுபடியும் வந்து அது திரும்பி வரும். அப்போ இங்க ஆரம்பிச்சுக்கிற அந்த ஜூன் முதல் நாள் ஆரம்பிக்கிறது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட். சரிங்களா. ஜூலை கடைசியில போய் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பும் போதுதான் வந்து இந்தியா முழுவதுலையும் தமிழ்நாடு தவிர இந்தியா முழுவதுலுமே வந்து மழைக்காலம் வந்து இன்டென்சிவ் ஆகுது. அதாவது மழை இது வந்து அதாவது அதிகமா மழைப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து தென்மேற்கு பருவம் அந்த பருவ மாற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு சராசரி மழை. சரிங்களா.
ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணும் இல்லை, இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆண்டு சராசரி மழை அளவு வந்து எப்படியெல்லாம் மாறுபடுது அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நாம குறிப்பா ஒரு 2 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியாவினுடைய ஆண்டு சராசரி மழை எவ்வளவு, அது வந்து மழை அளவு வந்து நாம எப்படி அளக்குறோம் அப்படின்னா வந்து அதுக்கு அடிப்படை அலகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர். நாம சாதாரணமா சொல்லக்கூடியது வந்து அங்குலம் அல்லது இன்ச்சுன்னு சொல்றோம். பட் அறிவியல் பூர்வமா நாம இதுக்கு வந்து மில்லிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் ஸோ ஆண்டு சராசரி மழை அளவு வந்து கிட்டத்தட்ட 1190 மில்லிமீட்டர், அதாவது 119 சென்டிமீட்டர் வந்து சராசரியா மழை பெய்யுது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த 119 சென்டிமீட்டர் வந்து கிட்டத்தட்ட நம்ம 438 மில்லியன் ஹெக்டர் இதுல வந்து பெய்யுது. நிலப்பரப்புல பெய்யும் போது அது வந்து என்னன்னா, மழை பெய்யறதுனால மட்டும் வந்து இந்திய அளவுல வந்து எவ்வளவு மழை கிடைக்குது அல்லது எவ்வளவு நீர் ஆதாரம் கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர். கொஞ்சம் வார்த்தையில சொல்றது கொஞ்சம் பெருசா தெரியும். அவ்வளவு வந்து மழை வந்து இந்திய நிலப்பரப்புல வந்து கிடைக்குது, அதாவது தென்மேற்கு பருவமழை மட்டும். சரிங்களா? இதுல இந்த வேரியேஷன் அல்லது அந்த மாறுபாடு எப்படி இருக்கு அப்படின்னா, கிழக்கு வடகிழக்கு அல்லது கிழக்கு மாநிலங்கள் சொல்றோம் இல்லையா, குறிப்பா அசாம்ல வந்து அதிகபட்சமா வந்து ஒரு நாளைக்கு வந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து மழை பெய்யுது. சரிங்களா? அதே மாதிரி நாம அந்த படத்துல நான் சொன்னேன், மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் கிழக்கு ராஜஸ்தான், குஜராத் ஒரு பகுதியில வந்து குறைவான மழை பெய்யுது. சரிங்களா? மேற்கு ராஜஸ்தான் மற்றதெல்லாம் வந்து அதிகமான மழை பெய்யுது. அதே மாதிரி சில மாநிலங்கள் குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், அதாவது மேற்கு அப்படின்னு வச்சுக்கலாம், மாநிலங்கள்ல வந்து மழைப்பொழிவு வந்து அதிகம். இந்த பகுதி எங்கெல்லாம் வந்து மழை வந்து குறைவா பெய்யுதோ அந்த பகுதியெல்லாம் வந்து வேரியேஷன் சொல்லக்கூடிய அந்த மழை பெய்யக்கூடிய இது வந்து அதிகமாகுது. இப்ப இப்படி எடுத்துக்கலாங்களா? ராஜஸ்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும். ராஜஸ்தான் வந்து 2 இதா பிரிக்கிறாங்க. கிழக்கு பகுதி வந்து பாலைவனம், மற்ற பகுதி. அதே இது மேற்கு பகுதி உள்ளது பாத்தீங்க அப்படின்னா வந்து வெஸ்டர்ன் யூபி மற்ற இந்த பகுதியெல்லாம் வந்து மிக அதிகமான, அதாவது 2 எக்ஸ்ட்ரீமே வந்து ராஜஸ்தான் தான். 2 எக்ஸ்ட்ரீமே வந்து மழை பெய்யக்கூடிய அளவினுடைய இது 2 எக்ஸ்ட்ரீமே, அதாவது வேறுபாடு அதிகமா உள்ள மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராஜஸ்தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்தியாவினுடைய ஆண்டு சராசரியுடைய மழையினுடைய தன்மை, பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் அடுத்து நாம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, மழையை வந்து எப்படி அளக்கணும் அப்படின்னு. இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் கூட வந்து, அல்லது ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் அப்படின்னா வந்து மழையை வந்து எப்படி அளக்கணும். நம்ம ரேடியோ, டிவி, மற்ற நியூஸ் பேப்பர் மற்ற எல்லாமே வந்து இத்தனை மில்லிமீட்டர் இவ்வளவு மழை பெஞ்சது, இவ்வளவு அதிகமா 200, அதாவது ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாள்ல பெஞ்சது, அல்லது ஒரு நாள்ல பெய்ய வேண்டிய மழை வந்து மழைப்பொழிவு வந்து ஒரே நாள்ல இருந்து அப்படின்லாம் வந்து நம்ம மீடியாவில பாக்குறோம். பட் அந்த அடிப்படை விஷயம் அப்படின்னா வந்து மழையை வந்து எப்படி அளக்குறோம். சரியா? இப்போ இதுல சில விஞ்ஞான பூர்வமான விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மழையை அளக்கக்கூடியது வந்து 2 வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? அது வந்து என்னன்னா, மழை அளவீடு, அதாவது புள்ளி மழை அளவீடு அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள். இது சாதாரணமா ஒரு அடிப்படை ஒரு மனிதன் வந்து ஒரு மழை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜ்லயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலயோ ஒரு பகுதியில வந்து மழை எவ்வளவு பெய்யுது அப்படிங்கிறத பாக்குறது வந்து ஒரு சாதாரணமா ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு கண்டெய்னர், ஒரு பாத்திரத்தை வச்சு அது வந்து எவ்வளவு மழை அப்படிங்கிறத வந்து. ஸோ இது வந்து நம்ம மலை மானி, இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த ரெயின் காஜ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சாதாரணமா வந்து அந்த காலத்துல வந்து மழை எப்படி அளந்தாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரியே வச்சுட்டு, அது நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆட்டு உரல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்டு உரல் வந்து வீட்டுக்கு முன்னாடிதான் இருக்கும். ஆட்டு உரலை வந்து எப்பவுமே வீட்டுக்கு உள்ள போட்டுக்க மாட்டாங்க. ஆட்டு உரலை வந்து வீட்டுக்கு முன்னாடிதான் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆட்டு உரலை வந்து அந்த கொலை வச்சுட்டு, கொலை போட்டு ஆட்டம் இல்லைங்களா, அந்த பகுதி வந்து ஒரு குழிவான ஒரு பகுதி இருக்கும் ஆட்டு உரல்ல. அதுல வந்து காலையில பார்த்து பெரியவங்க வந்து எத்தனை இன்ச்சு வந்து அல்லது எத்தனை அங்குலம் வந்து மழை பெஞ்சிருக்கு அப்படிலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் விஞ்ஞானபூர்வமா நாம பயன்படுத்தக்கூடியது வந்து ரெயின் காஜ், அதாவது மழை அளவீடு கருவி அல்லது மலை மானி அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து அடிப்படை விஷயம். இதை வச்சுதான் வந்து நாம வந்து மழையை வந்து அளக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ முக்கியமானது வந்து 2 டைப் இருக்கு. மலை மானி ரெயின் காஜ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சாதாரண மலைமானி அல்லது நான் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் அப்படின்னு சொல்றது. 2வது வந்து செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் அல்லது ரெக்கார்டிங் ரெயின் காஜ் அப்படின்னு சொல்றது.
சரிங்களா? இப்ப இது வந்து யாரு டிசைன் பண்ணா, எங்க இருந்து இந்த இந்த ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு வரமுறை கொடுத்தாங்க அப்படின்னா, வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு இருக்கு, WMO அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஆராய்ச்சி முடிவுல வந்து அவர் விஞ்ஞானி வந்து சைமன் அப்படிங்கிற பேர் தான் வந்து இந்த மலைமானி வந்து வடிவமைச்சு கொடுத்தாரு. அதை தான் வந்து நாம பயன்படுத்துறோம். அது குறிப்பா இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய வந்து சாதாரண மலைமானி அல்லது நான் ரெக்கார்டிங் ரெயின் காட்ச். நான் ரெக்கார்டிங் ரெயின் காட்ச்னா அதுவும் வந்து மழையை வந்து ரெக்கார்ட் பண்ணாது, மேனுவலா வந்து நாம போய் மழையை அளந்து இந்த கடந்த ஒரு நாள்ல வந்து எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல நீங்க படத்துல பார்க்கக்கூடிய வந்து இந்த முதல் படத்துல இருக்கிற இதுதான் வந்து மலை அளவுமானி. அது ரெண்டாவது வந்து படத்துல வந்து காமிச்சிருக்கேன். என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, மேல வந்து ஒரு ஒரு பனல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மேல ஒரு பெருவிரல் காமிச்சிருக்க வந்து, அல்லது கீழே எடுத்து வச்சிருக்க வந்து ஒரு பனல் மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கீழே அந்த ஒரு கண்டெய்னருக்கு உள்ளார வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு சிலிண்டர் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து கலெக்டர்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் வந்து மேல இருந்து இந்த பனல் வடிவத்துல, இங்க இருக்க இந்த பனல் வடிவத்துல இருக்க மழைத்தொழி வந்து கீழே போய் வந்து அதுல போய் சேகரிக்குது. அதை வந்து என்ன பண்ணா, காலையில வந்து அதுக்கு வந்து நாம இந்தியன் மெட்ரியாலஜி நான் சொன்னேன் இல்லைங்களா, IMD வந்து நம்ம இந்திய அளவுல வந்து எப்ப வந்து மழையை அளக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. ஸோ சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா காலையில 8:30 மணிக்கு வந்து மழை அளக்கணும். 8 சரிங்களா, 8.30 காலையில 8:30 மணிக்கு வந்து நாம வந்து மழையை வந்து அளக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இந்த பாருங்க, இதுதான் மலை அளவுமானி. மேல உள்ளது ஒரு பனல் லைக் ஸ்ட்ரக்சரு. அங்கிருந்து மழை வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜாடி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஜாடியில வந்து மழை நீர் வந்து சேகரிச்சுக்கும். அதை வந்து காலையில் போய் எடுத்து பார்த்துட்டு அதை வந்து அளந்து பார்க்கலாம். கடைசியா கொடுத்துருக்க அந்த 4வது படம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மெஷரிங் சிலிண்டர். சரிங்களா? இதுல வந்து நாம அளக்கணும். இது வந்து நேரடியா வந்து மில்லிமீட்டர்ல அளக்கும். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மலை அளக்கிற கருவி வந்து இதுங்க மலைமானி. சரிங்களா? 2 வகைன்னு சொன்னோம். இதுல வந்து இன்னும் 2-3 விஷயம் வந்து நாம அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து மழையை வந்து எப்ப அளக்குறோம் அப்படிங்கிறது காலையில 8:30 மணிக்கு. சரிங்களா? அதாவது கடந்த 24 மணி நேரத்துல. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து காலையில 8:30 மணிக்கு அளந்துட்டு மறுபடியும் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மலைமானியை வந்து செட் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்ப அளப்போம் அப்படின்னா, நாளைக்கு காலையில அதே 8:30 மணிக்கு வந்து அளப்போம். அப்ப நாளைக்கு காலைல அளக்கும் போது, சரிங்களா, அந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்துல வந்து எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறத அளக்கும். கடந்த, அதாவது லாஸ்ட் 24 ஹவர்ஸ், அதுதான் வந்து நம்ம அளக்கக்கூடிய காலம், அப்புறம் நேரம். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா அப்படின்னா, இப்போ நாம சாதாரணமா வந்து இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். மழை, அதாவது ரெய்னி டே அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெய்னி டே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மழை பெஞ்சா எல்லா நாளுமே வந்து நம்ம ஜோக்கு சொல்ற மாதிரி வந்து எல்லா நாளுமே வந்து மழை நாள் கிடையாது. ரெய்னி டே அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. சரிங்களா? ரெய்னி டே அப்படின்னா வந்து எந்த நாள்ல வந்து 2.5 மில்லிமீட்டர் இருக்கு, 2.5 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்யுதோ அதுதான் வந்து விஞ்ஞானபூர்வமா ரெய்னி டே அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ ட்ரிசிலிங்க சாதாரணமா ஒரு தூறல் அல்லது லேச பனிப்பொழிவு மாதிரி ஒரு மழை பெய்யுது அப்படின்னா வந்து அதுவும் மழை பெய்யக்கூடிய காலம் தான். ஆனால் அங்க மழை நாள் அப்படின்னு ரெய்னி டே அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்னைக்கெல்லாம் வந்து காலையில அளக்கும் போது 2.5 மில்லிமீட்டருக்கு மேல பெஞ்சிருக்கோ அதுதான் வந்து ரெய்னி டே அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, இந்த மழை சாதாரணமா மலைமானி இருக்குங்க, ரெயின் காஜ். இதுல வந்து எவ்வளவு அளக்க முடியும் அப்படின்னா, அதிகபட்சம் வந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து அளந்துக்கலாம். அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி வந்து 200 மில்லிமீட்டர். சரிங்களா? 20 சென்டிமீட்டர் மழைக்கு வந்து அதுக்கு மேல உள்ள அடுத்து இப்படி கேள்வியை கட்டக்கூடாது. மீதி உள்ள மழை பெஞ்சது எங்கேயா இருக்கும் அப்படின்னா, இந்த கண்டெய்னர் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளார இருக்கும். 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல வந்து அந்த மழை தண்ணி வந்து சேகரித்து அங்க உள்ள இருக்கும். அதை வந்து மறுபடியும் நம்ம அளந்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த மலைமானியை வச்சுட்டு வந்து குறைந்த அளவு மழை வந்து எவ்வளவு அளக்கலாம் அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர். அது கீழே இருந்து அப்படின்னா வந்து அதை நம்ம மழையா வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அது வந்து ட்ரேஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்றோம். 2.5 mm மேல இருந்தா மழை நாள் ரெய்னி டே. 0.1 மில்லிமீட்டர் கீழே இருந்தா வந்து அதை நம்ம மழையா வந்து கன்சிடர் பண்றது இல்லை. சரிங்களா? இது வந்து முக்கியமான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த மலைமானி, சாதாரண மலைமானி வந்து பாத்தீங்கன்னா இந்த பனல் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அதனுடைய விட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 சென்டிமீட்டர் அல்லது 13 சென்டிமீட்டர், 127 மில்லிமீட்டர். இதுதான் வந்து இது வந்து இதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இது கம்மியா இருக்கக்கூடாது. அப்படின்னா நாமளே ஒரு பாத்திரத்தை வெளியில வச்சுட்டு அளந்து பார்த்துட்டு போயிடலாம்.
இது வந்து ஐஎம்டி அப்படின்னா அவங்க வந்து சில அடிப்படை வரைமுறையை வந்து வச்சிருக்காங்க. இந்த சைஸ்லாம் வந்து இந்த மலைமானியை வந்து உருவாக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து தானியங்கி மலைமானி, செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காட்ச். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. மழை அப்படின்னா வந்து மழை, அதாவது ரெயின்ஃபால் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஃபேஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் இது வந்து அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து எவ்வளவு மழை பெய்யுது, தட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். எவ்வளவு மழை பெய்யுது அப்படிங்கிறது குவான்டிட்டி. ரெண்டாவது விஷயம் என்ன, முக்கியமான விஷயம்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது குவான்டிட்டி. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு மழை பெஞ்சிருக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்டென்சிட்டி. சரிங்களா? அல்லது இப்படி வச்சுக்கலாம், எவ்வளவு மழை பெய்யுது எவ்வளவு நேரத்துல பெய்யுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இதுல வந்து நாம அந்த மழையை பத்தி பேசும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துலாம் வந்து மாசம் மும்மாரி பெஞ்சது, இப்பெல்லாம் மாரியை காணும், வெறும் காளி தான் பக்கத்து வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா என்னத்தான், மழை பெய்யக்கூடிய காலம் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப இதுல முதல் இது வந்து எவ்வளவு மழை பெய்யுது அப்படிங்கிறது குவான்டிட்டி, மழை பெய்யோட காலம் அப்படிங்கிறது வந்து இன்டென்சிட்டி. இதுல முக்கியமான விஷயம் என்ன நம்ம அடிப்படையாக கவனிக்கணும்னா, மழையினுடைய அளவு வந்து மாறல, தயவுசெய்து கவனிக்கணும். ஸோ குவான்டிட்டி ஹஸ் நாட் சேஞ்ச்டு, அமௌண்ட் வந்து ரெயின்ஃபால் அமௌண்ட் வந்து மாறல, ரைட்? அது விஞ்ஞானபூர்வமா நாம பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கோம், அல்லது அடிப்படை தகவல் வந்து அதைத்தான் சொல்லுது. ஆனால் ரெண்டாவது வந்து நான் சொல்றேன், மழையினோட ரெண்டாவது பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அதுதான் மாறி இருக்கு. அங்கதான் பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, அதை நாம இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அது எல்லாமே வந்து இயற்கை சீற்றம் அல்லது காலநிலை மாற்றம், நாமளா உருவாக்குனதா அது. சரிங்களா? ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதுக்கு ரெண்டாவது வந்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், மழை பெய்யக்கூடிய காலம் அல்லது எவ்வளவு நேரத்துல வந்து எவ்வளவு மழை பெஞ்சது அப்படிங்கிறத இன்டென்சிட்டி. சரிங்களா? இப்போ இந்த செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து, ஸோ ஆட்டோமேட்டிக்ல தானியங்கி மழை மானி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இதுவா வந்து தானா வந்து மழையை வந்து பதிவு செஞ்சுக்கும். முதல் இது வந்து ரெக்கார்டிங் ஆர்டினரி ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, அல்லது சைஃபன் சாதாரண மலைமானி அப்படிங்கிறது வந்து நாம போய் அளக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில 8:30 மணிக்கு போய் வந்து மேனுவலா அளக்கணும். ஆனால் இது ரெண்டாவது வகை வந்து செல்ஃப் ரெக்கார்டிங், அதுவா வந்து மழை பதிவு பண்ணிக்கும். இதனோட முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எவ்வளவு மழை பெஞ்சது மட்டும் அளக்காது, எவ்வளவு நேரத்துக்கு வந்து மழை பெஞ்சது அப்படிங்கிறது வந்து அளக்கும். இங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து அதே ஒரு பனல், கீழே வந்து இங்க வந்து பாத்துருப்பீங்க, இது வந்து ஒரு சார்ட் மாதிரி ஒண்ணு வந்து ஒரு ட்ரம்ல சுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து ரொட்டேட்டிங் ட்ரம்னு பேரு. கிளாக், ஒரு சாதாரண நம்ம கடிகாரம் மாதிரி வந்து இதை செட் பண்ணி, அது ஒரு சின்ன மிஷின், அது வாட்டில் வந்து டைம் இதுபடி அது சுத்திட்டு இருக்கும். அது மேல வந்து ஒரு சார்ட் இது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு நீடில் மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து பென்னு, அதுல இங்க் இது பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது கீழே வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு, ஃப்ளோட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப மழை இந்த பனல்ல இருந்து கலெக்ட் ஆகிறது வந்து நேரா வந்து சேம்பர், ஃப்ளோட்டிங் சேம்பருக்கு போய் சேர்ந்துரும். அப்ப மழை பெய்ய 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 வந்து மழை தண்ணி வந்து கூட கூட வந்து இந்த ஃப்ளோட் வந்து மேல அப்படியே உயரும். அந்த உயரும் போது அந்த ஃப்ளோட் மெக்கானிசம் வந்து இந்த பெண்ணை வந்து பேனா வந்து மை போட்டு வந்து ஃபிட்டின் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அது வந்து அந்த சார்ட்ல வந்து அப்படியே வந்து டிரா பண்ணிட்டே வரைஞ்சிக்கிட்டே வரும், ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் வந்து கிளாக் வைஸ் வந்து சுத்திக்கிட்டு. அப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எவ்வளவு மழை பெஞ்சதுன்னு அளக்க முடியும், மொத்தம் வந்து கடந்த 24 மணி நேரத்துல வந்து எவ்வளவு மழை பெஞ்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து எப்போ வந்து மழை ஆரம்பிச்சது. ஏன்னா இங்க வந்து இந்த சார்ட்ல வந்து ஒரு நாளைக்கு உள்ளது சார்ட்டும் இருக்கு, 7 நாளைக்கு உள்ள சார்ட்டும் இருக்கு. சரிங்களா? கிராஃப்னு சொல்லக்கூடிய அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்ஸ் வந்து மணிக்கணக்கில் இருக்கும். அப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு வந்து மழை ஆரம்பிச்சது, எப்போ வந்து அது பீக்குக்கு போச்சு, அப்புறம் வந்து எப்போ வந்து மழை வந்து குறைஞ்சது, இப்படி சொல்லலாம். மழை எப்போ ஆரம்பிச்சது எப்போ வெறிச்சது அப்படின்னு பார்க்கறத வந்து இந்த சார்ட் மூலமா வச்சுக்கலாம். ஸோ மழை மட்டுமல்ல, மழையுடைய தீவிரம், இன்டென்சிட்டியும் வந்து நாம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து தானியங்கி மலைமானுடைய சிறப்பம்சம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் அந்த தானியங்கி இதுல வந்து ஒரு 3 இது இருக்கு. அது ஃப்ளோட் மெத்தட், அதுதான் இப்ப நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வெயிங் மெத்தடு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிப்பிங் பக்கெட் ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிப்பிங் பக்கெட் வந்து இப்போ வந்து சில இதுல பார்த்துருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அப்படின்னு, ஆட்டோமேட்டிக் AWS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம பயன்படுத்தக்கூடிய வந்து இந்த டிப்பிங் பக்கெட் ரெயின் காஜ்னு சொல்லுவோம். அது ஒன்றும் இல்லை, டிப்பிங் பக்கெட் சின்ன ஒரு பனல் மாதிரி இருக்கும், அது ஒரு லிவர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சின்ன பனல் மாதிரி அதுல தான் வந்து மேல பனல் வந்து மேல உள்ள அமைப்பு வந்து ஒண்ணுதான் 3 ரெயின் காஜுக்குமே வந்து, அல்லது மலைமானிக்குமே. அப்ப அதுல இருந்து கலெக்ட் ஆகிற அந்த மழை தண்ணி வந்து
இந்த பக்கெட் மாதிரி உள்ள வடிவத்துல போய் கலெக்ட் ஆகும். அது எப்பெல்லாம் வந்து 0.25 மில்லிமீட்டர் கலெக்ட் ஆகுதோ அப்போ வந்து அந்த தண்ணி வந்து கீழே கொட்டும். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கெட் இப்படி 2 லிவர் மாதிரி அதுல வந்து செட் பண்ணிருப்பாங்க. அப்படியே இந்த இப்படி இருக்கவங்கள வந்து 2.5 mm மழை பெஞ்சோன்னா இது வந்து தண்ணி இப்படி கீழே ஒரு பக்கம் லிவர் சாயம், அது கீழே போயிடும். அதுக்கப்புறம் இது ஃபில் ஆகும் மறுபடியும். ஸோ இந்த ஒவ்வொரு டைம் வந்து 2.5 மில்லிமீட்டர் வந்து மழை பெஞ்சு முடிஞ்சோன்னா அந்த பீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெக்கார்ட் ஆகி அது வந்து எலக்ட்ரானிக் இது மூலமா வந்து நம்ம அளக்கலாம். அதுதான் வந்து டிப்பிங் பக்கெட். ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் உள்ளது வந்து இதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது நாம பார்க்க போறது வந்து மழை அளவீட்டு வளையம். அதாவது ரெயின்ஃபால் மெஷர்மெண்ட் ஒரு நெட்வொர்க் வந்து இருக்கு இந்திய அளவுல. சரிங்களா? இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையா இந்தியா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்திய வானிலை ஆய்வு மையம் IMDன்னு சொல்லக்கூடியது. அவங்க வந்து இந்த அளவுல வந்து ஒவ்வொரு வந்து நிலப்பரப்பு ஆல்டிடியூடு தகுந்த மாதிரி வந்து ரெயின் காஜஸ் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ரெயின் காஜஸ் வந்து அவங்க தான் வந்து எல்லாமே IMD சர்டிஃபிகேட் இல்லாம நம்ம சாதாரண மனுஷன் வந்து ஒரு ரெயின் காஜ் வாங்கி வீட்டுல எல்லாம் வைக்க முடியாது. அதுக்கு நிறைய வந்து வரமுறைகள்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது உலக அளவுல வந்து சில ஸ்டாண்டர்ட். அப்போ ஒரு சமமான நிலப்பரப்புனா வந்து நாம ஒரு மலைமானி ஒரு ரெயின் காஜ் வைக்கிறோம்னா அது எவ்வளவு நிலப்பரப்புக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும், அல்லது எவ்வளவு ஏரியாவுக்கு வந்து அது அந்த மலை அளவு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 to 600 மீட்டர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதே இது கொஞ்சம் வந்து நிலப்பரப்பு வந்து அதாவது தாழ்வு மேடு பள்ளம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் அதனோட மலைப்பகுதியில் அப்படி வச்சுக்கலாம். மலைப்பரப்பு மலை பிரதேசத்துல வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அந்த ரெயின் காஜிங்கோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூட்டணும். ஏன்னா அங்க வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது வேரியேஷன் வந்து அதிகமா இருக்கும் அதுக்காண்டி. சரிங்களா? அதே இது கடல் மட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பலூன் சொல்லக்கூடிய அதை வந்து ஆட்டோமேட்டிக் இதை வந்து வச்சு அதன் மூலமா வந்து கண்காணிக்கிறோம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலைமானி ஒரு ரெயின் காஜ் இருக்குன்னா அது கிட்டத்தட்ட வந்து 630 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள பெய்யக்கூடிய மழையை வந்து தீர்மானிக்குது. இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு கவனிக்கணும். இது வந்து மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகளை வந்து 200 கிலோமீட்டர் ஸ்கொயர் அல்லது 180 கிலோமீட்டர் தான் வச்சிருக்கிறாங்க மலைமானி. அதனாலதான் வந்து அவங்களோட ப்ரிடிக்ஷன், அதாவது ஃபோர்காஸ்டிங் வானிலை முன்னறிப்பு வந்து ரொம்ப ப்ரிசைஸா இருக்கு. நம்ம வந்து இன்னும் வந்து அதை வந்து இன்டென்சிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் வந்து இன்னும் வந்து அந்த வானிலை முன்னறிப்பு வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து இன்னும் துல்லியமா கொடுக்க முடியும். நாம வந்து இப்ப அதாவது மீடியாலும் சரி சினிமாவிலும் சரி அதை ஒரு சின்ன ஒரு கிண்டல் மாதிரி சொல்றான். இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க, ஆனா மழை பெய்யாது அப்படின்னா, மழை பெய்யாதுன்னு சொல்றப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் வந்து பாத்தீங்கன்னா மழை அளவுமானி வைக்கிற அந்த நிலப்பரப்பு அல்லது இப்படி சொல்லலாம் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எப்போ வந்து எண்ணிக்கை வந்து கூட்டுறோமா அப்ப கண்டிப்பா வந்து நமக்கு இன்னும் வந்து நிறைய டேட்டா கிடைக்கும். அதை வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமா அதை அனலைஸ் பண்ணி வந்து ஒரு ப்ரிசைஸா வந்து மிக துல்லியமா வந்து முன்னறிப்பு வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மலைமானியும் வந்து கிட்டத்தட்ட 630 கிலோமீட்டர் ஸ்கொயர் தூரத்துலதான் வந்து அல்லது பகுதியில் தான் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் தவறிய மழை தரையும் தரப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அங்கங்க வந்து மலைமானி வச்சு வந்து இப்படி வச்சுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் மலைமானி வச்சு வந்து மழை அளக்குறோம் அப்படின்னா அதுதான் அடிப்படை விஷயம். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு கம்மாயோ அல்லது ஒரு அணைக்கட்டோ, சரிங்களா, அல்லது ஒரு வடிகால் பகுதியில வந்து நாம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், அது அரசாங்கம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி அல்லது ஒரு நிரந்தர ஒரு இதை வந்து நிறுவனம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை தேவை வந்து அந்த பகுதியில வந்து எவ்வளவு மழை பெய்யுது, எப்பெல்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம், அதாவது மழை நீரை சேகரிக்கக்கூடிய அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து மிக சிறப்பா அமைக்க முடியும். அதுக்குதான் வந்து நாம மழை அளக்கிறோம் விஞ்ஞான பூர்வமா. ஸோ இதுல வந்து என்னன்னா மழையோட அதாவது தரவுங்கிறது டேட்டா, ரெயின்ஃபால் டேட்டா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ப்ரிசைஸா இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம IMD வந்து நிர்ணயம் பண்ணி வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு சிறு தவறுகளோ அல்லது வந்து இப்ப டெய்லி காலையில போய் மழை அளக்கணும் அப்படிங்கிறது ஏதோ இன்டென்சிவா மழை பெய்யுது அவரால் போக முடியல அப்படின்னா அங்க வந்து அந்த ரெயின் காஜ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அன்னைக்குள்ள டேட்டா வந்து மிஸ் ஆகும். அப்போ அல்லது ரிப்பேர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இதுல வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு அல்லது உடஞ்சு போச்சு அப்படின்னா வந்து அப்போ ஒரு 2-3 நாளைக்கு வந்து அந்த டேட்டா வந்து கிடைக்காது. அதை வந்து எப்படி நம்ம மேக்கப் பண்றது அப்படிங்கிறத வந்து தவறிய மழை தரவின்
மதிப்பீடு, அதாவது மிஸ்ஸிங் ரெயின்ஃபால் டேட்டா, அசஸிங் தி மிஸ்ஸிங் ரெயின்ஃபால் டேட்டா. அதை வந்து 2-3 வடிவம் முறை இருக்கு. முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் அப்படின்னு சொல்ல சராசரி எண் கணித முறை. சரியா? இப்போ இதுல ஒரு பேசிக் அசம்ஷன் அல்லது அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரெயின்ஃபால் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் வருடாந்திர மழை வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது ஒரு ரீஜன் அப்படின்னா அதுல வந்து ஒரு மேக்சிமம் வந்து ஒரு 10% வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், வேரியேஷன் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கும். சரிங்களா? அப்போ ஸோ இப்போ ஒரு 3 ரெயின் காஜ் வந்து ஒரு மாவட்டத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த மாவட்டத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேரியேஷன் வந்து ஒரு 10% தான் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு நாளோ அல்லது ஒரு மலைமானியம் வந்து அன்னைக்கு அளவு எடுக்கல அல்லது ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பக்கத்துல 2 இதையும் வந்து அளந்து பார்த்துட்டு, ஸோ இதுல வந்து சராசரி வந்து ஒரு 10% வேரியேஷன் வச்சுட்டு நாம வந்து அந்த இதை வந்து கணக்கு பண்ண முடியும். அதுதான் வந்து எண் கணித முறை. சரிங்களா? இது வந்து இப்போ சராசரிங்கிறது வந்து சாதாரணமா நாம கண்டுபிடிக்கக்கூடியதுதான். அதுதான் வந்து ஃபார்முலா. RXங்கிறது வந்து என்னன்னா ரெயின்ஃபால் மிஸ்ஸிங் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் அந்த பகுதியில் வந்து எத்தனை மிஸ்ஸிங் மலைமானி வச்சு அளக்குறோமோ அதனுடைய அளவீடு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்புறம் சராசரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது எது வந்து அந்த சராசரியை வச்சுக்கிட்டு வந்து எந்த ரெயின் காஜ் உள்ள அதுல வந்து மழை அளக்கலையோ அது வந்து ஒரு 10% வேரியேஷன் வச்சுட்டு அது வந்து மழை அளவு வந்து நம்ம கணக்கிடுறோம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் 2வது இது வந்து பாத்தீங்கன்னா திசைன் பாலிகோன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்தந்த பகுதியில வந்து பெய்யக்கூடிய மழையை வந்து கிராஃப்ல வந்து டிராப் பண்றோம். கிராஃப்ல வந்து டிராப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இது வந்து 10%க்கும் குறைவா வந்து வேரியேஷன் அல்லது வேறுபாடு வந்து எங்க இருக்கோ அதை வச்சுட்டு வந்து கணக்கிடுவோம். இதுதான் வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான சரியான மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இப்ப இந்த திசான பாலிகன் மெத்தட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மழை அளவு உள்ள அதாவது ரெயின் கேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா வந்து மெஷர் பண்ணி பிளாட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து அந்தந்த நிலையங்கள் அல்லது ஸ்டேஷன்ல கூட எல்லாமே வந்து எல்லாத்தையும் இணைச்சிட்டு ஒரு லைன் அதாவது சராசரி ஒரு லைன் கொடுத்துட்டோம். இத்தனை மில்லிமீட்டருக்கு மேல உள்ள ஸ்டேஷனை ஒரு பேரலா ஒரு லைன் போட்டா கிடைக்க ஒரு லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா எந்தெந்த நிலையங்கள்லாம் வந்து அது வந்து அந்த நேர்கோட்டுல வந்து இணையுதோ அப்ப அது வந்து ஒரு சராசரி மழை அளவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஐசோஹைட்டல் மெத்தட் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சொல்ல முடியுது. ஐசோஹைட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம இந்தியா இருக்கு, பல மாநிலங்கள்ல வந்து பல பகுதிகள் இருக்கு. சரிங்களா? இப்போ அதாவது தரைமட்டத்துல வந்து ஆல்டிடியூட்னு சொல்லக்கூடிய மீன் சி லெவல்ல இருந்து ஆல்டிடியூட் அப்படின்னு அது வந்து நம்ம உயரங்களை வச்சு சொல்றோம், மலைப்பகுதி தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்றோம். இங்க ஐசோஹைட்டல் அப்படின்னா ஸோ ஒரு மாநிலத்துல வந்து மழையை அளந்து பார்க்குறோம், எந்தெந்த பகுதியெல்லாம் வந்து ஒரே அளவு மழை பெய்யுதோ அதை வந்து ஒரு கோடு போட்டு இணைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐசோஹைட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எந்தெந்த பகுதி அல்லது எந்தெந்த ரீஜன்ல வந்து அல்லது எந்தெந்த ஸ்டேஷன்ல வந்து மழை அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கோ அதுதான் வந்து ஐசோஹைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மழை பெய்யக்கூடிய சீசன்ல வந்து ஒரே மாதிரி மழை அளவு கொண்ட அந்த இடங்களுக்கு பேர் தான் வந்து ஐசோஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேர்கோடு கிடைக்கும் போது வந்து 1-2 வந்து நம்ம மிஸ் ஆகும் போது வந்து அந்த நேர்கோட்டுல இதுல வந்து எந்தெந்த பகுதி அமைஞ்சிருக்கு அல்லது அதனுடைய மழை அளவு அன்னைக்கு எவ்வளவு பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கிராஃப்ல போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு 10% வேரியேஷன் வச்சு வந்து இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாம இன்னைக்கு பேசின தலைப்பு. இதுல மறுபடியும் சொல்றேன், முதல்ல வந்து மழையை வந்து ஏன் அளக்குறோம், அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டேம், சரிங்களா, அணைக்கட்டு அல்லது குளம் அல்லது ஏரி, சரிங்களா, இந்த பகுதியில வந்து முதல்ல வந்து நாம விஞ்ஞானபூர்வமா வந்து நிறுவனம் ஒரு டேமை கட்டணும் அல்லது ஒரு ஆற்றை வந்து வடிவமைக்கணும் அல்லது வந்து ஒரு குளத்தை வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு அடிப்படை தேவை வந்து மழை. அந்த பகுதியில வந்து எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கு, ரெயின்ஃபால் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அதாவது குவான்டிட்டி நான் சொன்ன மாதிரி வந்து எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு காலங்கள்ல பெய்யுது, குவான்டிட்டி as well as அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் as well as குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், இன்டென்சிட்டி. சரிங்களா? ரெண்டாவது அதை வச்சுதான் வந்து முதல்ல வந்து நாம என்ஜினியர்ஸ் அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா அதை வந்து செய்ய முடியும். சரிங்களா?
அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை இதை பொறுத்தான் வந்து வந்து மண் அரிமானம், மற்ற இழப்பீடு அல்லது நம்ம இயற்கை பேரழிவு அல்லது சீற்றங்கள் அல்லது அழிவு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெயின்ஃபாலை வந்து மெஷர் பண்ணக்கூடிய முக்கிய நோக்கம். சரிங்களா? அதுக்கடுத்து நாம சொன்ன மாதிரி வந்து அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா வந்து மழை வந்து எந்தெந்த பருவங்கள்ல பெய்யுது அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும். ஸோ நமக்கு வந்து முக்கியமான பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை. சரிங்களா? அது வந்து அதனோட சராசரி என்ன அப்படிங்கிறது வந்து நாம அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 1190 மில்லிமீட்டர் வந்து மழை பெய்யுது. சரிங்களா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வடகிழக்கு பருவமழை தான் முக்கியமான மழை. ஸோ தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரிங்களா? இதுதான் வந்து வடகிழக்கு பருவமழை. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட சராசரி மழையில வந்து 970 மில்லிமீட்டர், 97 சென்டிமீட்டர். இந்தியாவை பொறுத்த இந்தியா சராசரி மழை அளவோட வந்து நமக்கு வந்து கம்மியா தான் பெய்யுது. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு இந்திய நாட்டினுடைய மழை அப்படிங்கிறது வந்து தென்மேற்கு பருவகாலத்துல நமக்கு வந்து அதிகமா மழை கிடைக்கிறது இல்லை. சில பகுதிகளை மட்டும்தான் வந்து ஒரு 25-30% வந்து மழை வந்து பொழியுது. அதுல இன்னொரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷம், அதாவது இந்த கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மழை பெய்யக்கூடிய காலங்களும் சரி அதனோட அளவும் வந்து கொஞ்சம் மாறுபடுது. இந்த 4 வருஷம் சராசரி மழை அளவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்திய ஆண்டு சராசரி மழையும் சரி தமிழ்நாட்டுடைய ஆண்டு சராசரி மழைப்பொழிவோட வந்து அதிகமா தான் இருக்கு. சரிங்களா? அது வந்து நாம எப்போ வந்து இந்த இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கை மறுபடியும் வந்து நாம வாழ ஆரம்பிச்சோமோ ஒரு 2 வருஷமா வந்து எல்லா நடவடிக்கைகளையும் கட் பண்ணிட்டு நாம எப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்தோமோ அப்போ வந்து சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுறது குறைஞ்சது. அப்போ வந்து மழைப்பொழிவு அதிகமாயிடுச்சு. அநேகமா இன்னும் ஒரு 2-3 மாசம் இப்போ உள்ள சூழ்நிலை மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பும்போது வந்து கண்டிப்பா வந்து அதனுடைய அந்த மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவோமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு கூற்று. சரிங்களா? அதுக்கப்புறம் மழை அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நிலத்தடி பரப்புல இருந்து கடல் மட்டத்துல இருந்து வந்து சூரிய வெளிச்சம் படும்போது வந்து வெப்பநிலை உயரும் போது வந்து நீர் வந்து ஆவியாகி மேல போகுது. அது வந்து வளிமண்டலத்துல காற்றினோட ஈரப்பதத்தை அதிகரிக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் மற்ற காற்றழுத்தத்தோட இந்த தாழ்வு மண்டலம் உருவாகுதுனாலும் சரி அல்லது சைக்ளோன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது எப்ப சூறாவளி கிளம்புதோ அப்பெல்லாம் வந்து இந்த ஒரு அதாவது மாசு குறைவா உள்ள அந்த காற்று வந்து அதனை சுற்றி போகும்போது அதாவது மேல் உயரும் போது வந்து அது வந்து காற்றோட ஈரப்பதம் வந்து அப்படி குளிர்ச்சி அடைந்து மழை துளி வடிவமாக மறுபடியும் வந்து நிலத்தை வந்து சேர்ந்து அல்லது அடைகிறது. சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மழை பொழிவு மற்ற அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மழை அது வந்து எப்படி எல்லாம் மாறுபடுது அல்லது அப்புறம் மழையினோட வகைகள் வந்து பார்த்தோம். அதுலயும் குறிப்பா வந்து இந்த சைக்ளோனிக் ரெயின், தண்டர் ரெயின், இது வந்து எல்லாமே பார்த்தோம். அது எப்படி எந்தெந்த பகுதியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறது நமக்கு பெருமளவு கிடைக்கிறது வந்து சைக்ளோனிக் ரெயின். டெரஸ்ட்ரியல் ரெயின் அப்படிங்கிறது வந்து ஸோ அதாவது மழை நீளம் மோதி அதுக்கப்புறம் அந்த காற்று குளிர்விக்கப்பட்டு அதே பகுதியில் மழை பெஞ்சுதான் வந்து 2வது வகையை சொன்னோம். தண்டர்ஸ்டார்ம் அப்படிங்கிறது வந்து எப்பெல்லாம் வந்து கோடை காலங்கள்ல வந்து எப்பெல்லாம் வந்து சைக்ளோன் சூறாவளி கிளம்புதோ அப்போ மேல கிளம்பும் போது மேல உள்ள வளிமண்டலத்தில் உள்ள அந்த காற்று பகுதியை வந்து அல்லது ஈரப்பதத்தை வந்து குளிர்வித்து வந்து அந்த பகுதியில வந்து மழையா பெய்யுது. சரிங்களா? இது வந்து மழையினுடைய வகைகள். அதுக்கப்புறம் வந்து மழையை வந்து எப்படி அளக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அடிப்படை விஷயம் 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். மழை பெய்ய அதாவது அளவு முக்கியம் அல்ல, குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. மழை பெய்யக்கூடிய காலம் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம காலநிலை மாற்றம் மழை மாறி பெய்யுது அது நம்ம எல்லாம் பேசுறோம். தயவுசெய்து கவனிக்கணும். மழையினுடைய அளவு மாறல, மழை பெய்யக்கூடிய காலம் வந்து மாறி போச்சு. அங்கதான் பிரச்சனை வந்து. சரிங்களா? ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்படிங்கிறதுதான் மழைக்காலம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தை தாண்டி ஐப்பசியில லேட்டா மழை ஆரம்பிக்குது, கார்த்திகை மாசம் மழை பெய்யுது, மார்கழி மாசம் வந்து எப்பவும் இல்லாத அளவுக்கு மழை வந்து அதிகமாகுது, இன்டென்சிவ் ஆகுது. கார்த்திகை, மார்கழி, தை, மாசிங்கிறது நமக்கு பனிப்பொழிவு காலம். ஆனா அப்பவும் வந்து இப்ப வந்து மழை பெய்யக்கூடிய ஒரு இந்த காலநிலையில மாற்றம் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, இயற்கை சீற்றமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து நாம மனிதனா வகுத்தது. சரிங்களா? இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து அடிப்படை
இது வந்து பாத்தீங்கன்னா அது நாம தான். அது மனிதனால நம்மளால ஏற்படுத்தப்பட்ட விளைவுகள் தான். இன்னும் சொல்ல போனா உப்பு தின்னவன் தான் தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த இயற்கை அதாவது சீற்றத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் நாம தான். அதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல அதை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து மழையை வந்து எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். மழையை வந்து ஏன் அளக்குறோம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து மழையை அளக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு அப்படிங்கிறது. அதுல 2 இது முக்கியமானது. நான் ரெக்கார்டிங் ரெயின் காஜ், அப்புறம் செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மலைமானி, அப்புறம் தானே மழையை பதிவு செய்யக்கூடிய மலைமானி. இது 2க்குள்ள வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண மலைமானி ரெயின் காஜுங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து காலையில 8:30 மணிக்கு போய் வந்து மழையை வந்து அளக்குறோம். அந்த மழை அளக்கக்கூடிய அந்த அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது வந்து தானியங்கி மலைமானி, செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜ். அதனுடைய அனுகூலம் என்ன அப்படின்னா வந்து எவ்வளவு மழை பெய்யுதுங்க அளக்குறது வந்து ஆர்டினரி ரெயின் காஜ். அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், நான் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் வந்து மழை அப்படி இப்படி வச்சுக்கலாம். 24 மணி நேரத்துல, கடந்த 24 மணி நேரத்துல வந்து எப்போ மழை ஆரம்பிச்சது, எப்படி படிப்படியா உயர்ந்தது, எப்போ வந்து மழைப்பொழிவு வந்து பீக் அதாவது உச்சத்தை வந்து தொட்டது, மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து மழை வெறிக்க ஆரம்பிச்சு வந்து அல்லது மழை வந்து எப்போ வந்து படிப்படியா குறைஞ்சது அப்படிங்கிறத வந்து நாம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து இந்த செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜினுடைய அனுகூலம். சரிங்களா? அதே மாதிரி இந்த செல்ஃப் ரெக்கார்டிங் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஷீட்னு வச்சுட்டு பார்த்தோன்னா இது கடந்த 24 நேரத்தில் வந்து எவ்வளோ பெஞ்சது அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அதே ஒரு சில இதில் வந்து மலை மாநிலம் வந்து ஒரு வார காலத்துக்குமே வந்து அந்த கிராஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்போ என்னென்னைக்கெல்லாம் மழை பெஞ்சது, வாரத்தில் 7 நாளில் வந்து எப்போ மழை பெஞ்சது, எப்போ ஆரம்பிச்சது, எப்போ பீக்கு போச்சு, எப்போ முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனோட அனுகூலம் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி குவான்டிட்டி, ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை தி இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதான் செல்ஃப் ரெக்கார்டிங் ரெயின் காஜினுடைய ஒரு அனுகூலம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மழையினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம். சீசனல் வேரியேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நாம ஒரு சில அதாவது அந்த சராசரி மழை அளவு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது. அதை வந்து நாம இந்திய வானிலை ஆராய்ச்சியினோட வழிகாட்டுதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் இப்படி வச்சுக்கலாங்களேன், மதுரைனுடைய சராசரி மழை அளவு வந்து 852 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டு காலமா, அதாவது இன்னைக்கு 2024 இல்லைங்களா, 2024 அப்படின்னா 30ன்னா வந்து கிட்டத்தட்ட 1994. ஸோ லாஸ்ட் 30 இயர்ஸ், கடந்த 30 வருஷம் மழை அளவு இருந்தது அப்படின்னா அதை வந்து சராசரியா எடுத்துக்கிட்டோம், கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து ஆண்டு சராசரி மழை. சராசரி என்னன்னா ஒரு 5 வருஷம் மழையோ அல்லது 4 வருஷம் மழையோ வச்சு பண்றது இல்லைங்க. கடந்த 30 ஆண்டு காலம் பெஞ்சக்கூடிய மழைய அளவை இது பண்ணி அதுக்கு சராசரி எடுத்தோம் அப்படின்னா தான் அது அதனுடைய சராசரி மழை அளவு 852 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். கடைசியா வந்து நம்ம மழை பெய்ஞ்சது இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, இப்போ இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்றோம். அது நாம ஒரு சின்ன சாதாரண மனுஷன் வந்து அது குறிப்பா விவசாயிகளுமே தெரிஞ்சக்கூடிய ஒரு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா இப்படி வச்சுக்கோம். இப்போ மீடியாவில் வந்து சொல்றாங்க, டிவியில வந்து சொல்றாங்க, அதாவது கடந்த 24 மணி நேரத்துல வந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்துல வந்து ஒரு 3 மணி நேரத்துல வந்து 190 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது, கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது, 200 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த நிலப்பரப்புல வந்து மழை பெய்யுது 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம், அல்ல 5 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப நாம சாதாரண மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நிலப்பரப்புல வந்து இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா எவ்வளவு வந்து தண்ணீர் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். மழை பெய்யுதுங்க, மழை வந்து இப்ப எப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு வயக்காடு இருக்கு, வயக்காட்டுல வந்து நம்ம ஊர்ல உள்ள ஒரு வயக்காடு இருக்கு, வயக்காட்டுல வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னா சரிங்களா, 50 மில்லிமீட்டர் வந்து அன்னைக்கு மழை பெஞ்சது அப்படின்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை மில்லிமீட்டர் வந்து எத்தனை லிட்டர் வந்து தண்ணீர் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது அடிப்படை விஷயம். இப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹெக்டர் நிலப்பரப்பு இருக்கு, 2.5 ஏக்கர். சரிங்களா? 2.5 ஏக்கர் உள்ள ஒரு நிலப்பரப்புல வந்து கடந்த 24 நேரத்துல வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 50 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அந்த நிலப்பரப்புல வந்து எவ்வளவு தண்ணீர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் தண்ணீர். ஏதாவது புரியுதான்னு பாருங்க. ஒரு சதுர அதாவது ஒரு ஹெக்டர் அல்லது 2.5 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு நாளைக்கு வந்து 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா அன்னைக்கு அந்த கடந்த 24 நேரத்துல 5 சென்டிமீட்டர் மழையின் மூலமாக
எவ்வளவு மொத்தம் தண்ணீர் கிடைச்சிக்கும், மழைநீர் கிடைச்சிருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் லிட்டர் வந்து தண்ணீர் கிடைச்சிருக்கும். இதுதான் வந்து அடிப்படை விஷயம். இதை அடிப்படையா வச்சுதான் வந்து ஒரு பகுதியில வந்து எவ்வளவு மழை பெய்யுது, எப்பப்பெல்லாம் பெய்யுது, எவ்வளவு வந்து நம்ம தண்ணி வந்து கிடைக்குது, அது எப்படி சேகரிச்சுக்க முடியும், எந்தெந்த வகையெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நாம மனிதனுடைய அடிப்படை ஆதாரம் வந்து மழை. அதை பத்தி, அதனுடைய பண்புகளை பத்தி பார்த்தோம். மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.